ஹாய். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து யூடியூப்பில் ஓன் வாய்ஸ் போடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இந்த விஷயத்துக்காக தான் நான் பேசலான்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். ஆல்ரெடி வந்து சென்டிமெண்ட்டாக பேசி அழுந்து அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எஸ் ஐம் ப்ரெக்னென்ட் 5 மந்த்தாக இருக்கேன். 5 மாதம். இப்போ வந்து இன்னொரு 5 டேஸுக்கு செக்கப்புக்கு போகணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு தாய்மை அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக கிடச்சிராது. ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி நானும் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு அந்த தாய்மையை அடைஞ்சேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் எனக்கு வந்து பேபி கிடையாது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் செகண்டும் வந்துட்டு இப்படி தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி 1 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் அப்படின்னோடனே ஒரு சந்தோஷம் வந்துடும். அதை வந்து யூடியூப்லலாம் நான் அப்லோட் பண்ணிவிட்டு 2வது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சி. அதுலேருந்து நான் வெளியே வரத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போது வந்துட்டு தேர்டு வந்துட்டு ப்ரெக்னென்ட். அதனால தான் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் மட்டும் போட்டு அமைதியை விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்து, 3rd மந்த்து, 4th மந்த்து, இப்போ வந்துட்டு இன்னும் 5 டேஸில் 5 மந்த்ஸ் செக்கப் போக போகிறோம். அதனால சரி லேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஒரு மிஸ்கேரேஜ்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் பக்கம் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதனுடைய வலியே வேறு மாதிரி. அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ 5 மந்தில் சொல்கிறேன். அதாவது அப்படி தான் எனக்கு இந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் ஆச்சு இப்போ வந்துட்டு தாய்மை அடையிறது. ஒரு சிலருக்கு வந்து லக் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். அந்த மாதிரி நமக்கு லக்கெல்லாம் இல்லை. எல்லாமே வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரும்போது தான் எல்லாமே அமையுது. ஏன்னா இந்த பேபி வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு 5 மந்த் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் வந்துட்டு என் அப்பா முருகரை தான் வேண்டிகிட்ருக்கேன். என்னவோ அவருடைய செயல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். இன்னொரு 5 மந்த்துக்கு அப்புறம் தான் என் பேபி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 5 மந்த்து முடிஞ்சிச்சு. 5 மந்த்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மந்த்து செக்கப்புக்கு போனால் தான் எல்லாம் கிளியராக தெரியும். அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு 5 டேஸ் தான் இருக்குது செக்கப்புக்கு போயிட்டு வரணும். அதனால் இவ்வளோ லேட்டாக சொன்னதுக்கு சாரி. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியும். அதனால தான் சொல்லலை. எனிவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்பா முருகர் கண்டிப்பாக என்னை கைவிட மாட்டார்னு நினைக்கிறேன். எல்லாமே அவருடைய ஆசீர்வாதம் தான். செகண்டு மிஸ்கேரேஜ் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா அந்த 1 இயருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த போன இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்துட்டு அந்த சூரியனை வந்துட்டு அழிக்கும் அந்த ஒரு இது வரும் பார்த்திங்களா, அந்த நாள் தான் என் குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சி. நான் வந்து ரொம்ப அழுந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அன்னைக்கு அந்த கரெக்டாக வியாழக்கிழமை மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சி. புதன்கிழமை தெரிஞ்சிடுச்சு எனக்கு, ஓகே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வியாழக்கிழமை ஃபுல்லாக பேபியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுந்துட்டு ரொம்ப படுத்துட்டேன். நான் யாருக்கும் எந்த பாவம் பண்ணல. ஆனால் எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு முருகர்கிட்ட அழுந்து படுத்துட்டேன். அன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. சத்தியமாக அன்னைக்கு நைட்டே என் கனவுல வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்க. அவர் மாலை போட்டுட்டு நம்ம ஃபேமஸான கோபி சார் இருப்பார்ல, அவர் உருவத்தில் தான் வந்துட்டு அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நான் அழுறேன், என் கூட சேர்ந்துட்டு அவரும் அழுறாரு. அப்புறமா அவர் வந்தவுடனே எனக்கு அப்படியே கஷ்டமெல்லாம் பறந்து போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எப்போவுமே அப்பா முருகர் எப்போவுமே என் கூட இருப்பார் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னவோ தெரியல, ஏதோ ஒரு கஷ்டம் சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு, மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த குழந்தைய வந்து நல்லா பார்த்து கரெக்டாக செக்கப் போகிறது அந்த மாதிரி இருக்கேன். இருந்தாலும் எனக்கு வந்து டாக்டர் வந்து நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. வீக்காக இருக்கேன், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஹெச்பி எல்லாம் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி பண்ணணும். எங்கே சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. நான்வெஜ்ஜு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மட்டனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் எப்போ எனக்குள்ளே என் அப்பா முருகர் வந்தாரோ அப்போலேருந்து 2 இயர்ஸாக எனக்கு பிடிக்கல. பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 48 நாள் விரதம் இருந்தேன். விரதம் இருந்து ஃபுல்லாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கர்மம் சேரும் அப்படி இப்படின்னு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் சுத்தமாக ஒம்பல. எனக்கு அந்த நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் சுத்தமாக சாப்பிட மாட்டேன். ஃபிஷ்ஷு எக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்பயாச்சும் ஒரு டைம் சரி குழந்தைக்காகன்னு சாப்பிடுவேன். அதுவும் சில டைம் ஃபிஷ்ஷெல்லாம் வாமிட்டே எடுத்துடுறேன். சுத்தமாக எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒன்று கேட்டிருக்கேன். அது வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து 7 ஜென்மத்துக்கும் நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். கண்டிப்பாக கைவிட மாட்டார் என் அப்பா முருகர் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா புகழும் என் அப்பா முருகனுக்கே. எனவே இந்த ஜேர்னி வந்துட்டு நல்லபடியாக போகணும்னு சொல்லிட்டு என் அப்பா முருகனை வேண்டிக்கிறேன். இந்த லைவ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களான்னா தெரியல. கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறுபடியும் அப்பப்போ அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. இவ்வளோ தொலைவு லாஸ்ட் வரைக்கும் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் அப்பா முருகனுடைய அருள் பரிசுத்தமாக இருக்கும் சொல்லிவிட்டு நான் என் அப்பா முருகரை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.